ஆண்டவர் அவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசுவிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தலாந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களும் அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருளுக, எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளர் தலைவர் பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்று தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவனை பிடித்து கழுத்து நெறித்தான். உடனே அவருடைய உடன்பணியாளர்கள் பழியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருளுக, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையால் கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொடுத்தால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று அத்தலைவர் சீனம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒருவரும் தம் சகோதர சகோதரியை மனமாற மன்னிக்கவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரி, இந்த நோட்புக்கு இது இப்படி கையில் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம் கையில். என்ன 10 நிமிஷம் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது லைட் வெயிட் தானே. இதே நீங்கள் 1 மணி நேரம் வச்சுக்கணும், என்ன ஆகும்? பெயின் ஆகும், கையெல்லாம் பெயின் ஆகும். இதே ஒரு நீங்கள் ஒரு 5 hours 5 hours இப்படியே வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஷோல்டர் ஃபுல்லாகவே பெயின் ஆகும். ஒரு 8 மணி நேரம் நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா உடல் முழுவதுமே பெயின் ஆகும். கரெக்ட் தானே? நம்முடைய மனசு கூட அப்படிதான். நம்ம எதெல்லாம் ஒரு வேலை நம்ம இதயத்தில் சில பெயினுக்கெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயின் தான் ஜாஸ்தியாக. அதாவது நம்ம மனசில் இருக்கிற சில பாரங்களை நம்ம தூக்கி வைக்கல அப்படின்னா இப்படி தான் நோவு எப்போ பெர்மனெண்ட்டாக இருக்கும். சொன்னோம்லே என்னுடைய நற்செய்தி ஒரு அழகான ஒரு நற்செய்தி. இது எப்படி உணரணும் அப்படின்னா, தேன் போல நம்ம தேனை நம்ம எப்படி அதை சுவிக்கிறோமோ அது போல இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியில் 3 விஷயங்கள். ஒன்று பேதுரு ஆண்டவரத்தில் கேட்குறாரு, நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை. ஏன்னா பழைய காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது, 7 முறை ஒரு மனிதனை நீ மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளாக, ஒரு வாரமாக, ஒரு மாதத்தோ, ஒரு வருஷமா, இல்லை முழு வாழ்க்கையில் அப்படின்னு நமக்கு தெரியாது. 7 முறை தான். ஆனால் ஆண்டவர் இயேசு 7 முறையில் 7 முறை அப்படின்னு சொல்கிறார். அப்போ 70 into 7 கூட 490.
அவர் சொல்கிறார். கிறிஸ்துவன் சொன்னேன், இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிக்காக இருக்கிறது வந்து டாக்டர்ஸ் சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சிக்காக இருக்கிறது வந்து நோவுனால இல்லை, அவங்க மனசுனால அப்படின்றாங்க. ஏன்னா மனசில் பாரத்தை வச்சு 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 அது அதே யோசித்து 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 10% சிக்னஸ் வந்து அது 90% வரைக்கும் அந்த சிக்னஸ் ஆகுது. என்னுடைய லட்சத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணம் தருகிறார். அதாவது ஒரு மனிதன் வந்து கடன் வாங்கின ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட வந்து கூட்டுக்கு வரும் பொழுது அவன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 10,000 தலாந்து 10,000 தலாந்து வந்து அந்த பணத்துக்கு இப்போதைக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா இருக்கிற ஒரு 5 கோடியில் 6 கோடி பணம். அவ்வளோ கடன் ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட போயிட்டு கேட்குறான். அவரும் சொல்கிறார், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை விற்றுட்டு அதுக்கு கடத்தை வந்து கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது காலில் விழுறான். காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, சாரி நான் வந்து தயவுசெய்து என்ன இல்லை நான் மறுபடியும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் வந்து என்ன கடத்தை வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த அரசன் தான் வந்து அவர் பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் கேட்டது வரும் கொஞ்சம் தான், ஆனால் அந்த அரசன் வந்து முழுமையாக அவனுடைய கடத்தை அழிக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடவுளுடைய பார்வை அப்படிதான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம பாவம் செஞ்ச போயிட்டு இருக்கு, நம்ம கடவுள்கிட்ட இறைவானை நம்ம மன்னிச்சு அப்படின்னா கடவுள் முழுவதுமே நம்ம மன்னிக்கிறார். நீங்கள் எந்த பாவம் இருந்தால் எந்த குருவாக இருந்தால் நீ இந்த மாதம் இருந்தாலும் நான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு வந்து மன்னிப்பு உண்டு. அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் வந்து அவ்வளோ இறக்கத்தோடு நம்மளுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறார். நான் ஒரு 10% நான் பண்ணுறேன், இல்லை 100% பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறதில்ல. முழுவதையும் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மேலாக சில பேர் வந்து பாவத்தை சொல்லுவாங்க, நான் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, நான் மறந்து போன பாவத்தையை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே சொல்லியிருக்கீங்களா? மறந்து போன பாவத்தையும் அதுக்கும் சேர்த்து கடவுள் கம்ப்ளீட்டாக ஒரு பாவ மன்னிப்பு வரும் பொழுது அந்த மனிதன் எப்படி வந்து மறுபடியும் வெளியே போவார்னா அந்த பாவம் முடிஞ்சதுக்கு ஒரு நியூ ஏஜ் தான் போவார். ஒரு புது குழந்தை எப்படி பிறந்திருக்கு அது போல் ஃப்ரெஷ்ஷாக போவாங்க. அதுதான் பாவ மன்னிப்புக்கு இருக்கிற சக்தி. நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு படம் உள்ளது எப்படி வரீங்களோ நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. நீங்கள் ஒரு புது மனிதனாக ஒரு நியூ லைஃப் நீங்கள் தொடர்றீங்களே, அதனுடைய சக்தி வந்து பெற்று நீங்கள் போவீங்க. அதுபோல் அந்த மனிதரை வந்து கடவுள் மன்னிக்கிறார். ரெண்டாவது வந்து அந்த மனிதன் பாருங்கள் என்ன பண்ணுறாரு, தன்னுக்கிட்ட வந்து அதாவது 100 தெனாரி, ஒரு தெனாரினா ரொம்ப கம்மி தான், அது தரலது இல்லை கணக்கு அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் மாதிரி இருக்கலாம். கோடி இங்கே இருக்குது, 1000 கணக்கில் இங்கே இருக்குது. அந்த மாதிரி வாங்கின ஒரு மனிதனை வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நீ கொடுக்கலன்னா அவனுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவன் கெஞ்சினான். இவன் எப்படி கெஞ்சினானோ அதே போல் அவனும் கெஞ்சினான், இன்னும் கொஞ்சம் டைம் கொடு நான் கொடுக்குறேன் அப்படின் பொழுது. ஆனால் அவன் வந்து அந்த இறக்கத்தை காக்காம அவனை வந்து கொண்டு போயிட்டு சரியில்லை அடிக்கிறான். நம்ம கூட இப்படி தான் பண்ணுறோம், கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு வாங்கிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு யாராவது தவறு செஞ்சுட்டு நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுத்தலாம். இது என்ன நியாயம்? இது நியாயமா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வீட்டில் இருக்கவங்களை மன்னிக்காமல் இருக்கிறாங்க? கிறிஸ்துவனுடைய கடவுள் வந்து இந்த மனிதனை வந்து மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏன் நான் வந்து உங்களுக்கு இறை காட்டுறேன், அது போல் நீ உன்னுடைய நண்பருக்கு நீ காமிச்சு தரேன். ஆனால் அது போய் யார் சொல்கிறாங்க? அங்கே இருக்க நண்பர்கள் வேற மட்டும் சொல்கிறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க. காட்டு பாரு, அந்த அரசன் வந்து இவ்வளோ வந்து இருக்கம் காட்டினார, இவன் வந்து விட்டுருக்கலாமே, அவங்களுக்கு பொறுக்காமல் போய் நம்ம சொல்கிறாங்க. இது யார் செய்யறதுனா வானத்தூதர்கள் செய்யக்கூடிய வேலை. அவர்கள் வந்து நம்மளோட செய்வது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம செய்கிற பாவங்களுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கடைசியில் அவங்க வந்து நம்ம யாருக்கு நம்ம அந்த இறுக்கம் மற்றும் நம்ம காமிக்கிறது இல்லையோ அதை கொண்டு போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. பாரு இவன் என்ன பண்ணுறான், நீ கடவுள் நீ மன்னிச்சல பாரு, அவன் வந்து மன்னிக்கல பாரு, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணல பாரு, அவன் ஹெல்ப் பண்ண பாரு, பாரு நீ வந்து உணவு கொடுத்த பாரு, அவனுக்கு கொடுக்கல. இப்படி தான் அவங்க
அவன் போய் சொல்லுவான். இப்போ கடவுள் நம்மளை கூப்பிட்டு கரெக்டான இந்த மாதிரி ஒரு பதில் கொடுப்பார். அது டைம் வரும் கடவுள் கண்டிப்பாக நம்ம கணக்கு கேட்பார். கிறிஸ்து வந்தாலே அந்த அரசன் கேட்குறாரு, நான் உங்களுக்கு இறக்கம் காட்டு போல நீ மற்றவங்களுக்கு நீ அந்த மனிதர்களை காமிச்சு தானே. அதெல்லாம் பதிலே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் கடைசி பணம் கொடுக்குறவரையோ அடிப்பவர்களிடம் ஹேண்டர் பண்ணணும் அப்படின்றார். இதுதான் நரகம். கிறிஸ்து வந்தாலே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான். நம்ம நமக்கு நல்லது எதெல்லாம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது நம்ம செய்யும் பொழுது நம்ம கை சொல்லிக்கிட்டு நம்ம விருப்பப்படுறது அது எந்த விதத்தில் நியாயம்? கடவுளை அன்பு செய்கிறவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க. கோவப்படணும், சில நேரத்தில் அந்த விஷயத்துக்காக கோவப்படணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஷன் ஓகே, அது ஆகிட்ட பிறகு அது நம்ம மனசில் வச்சுருக்கல என்ன விஷயம். கிறிஸ்து நம்மளே ஜான் பால் II நமக்கு தெரியும். அவர் ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டார் இல்லையா, போப்பாண்டவர் ஷூட் பண்ணார். அவரெல்லாம் கொஞ்சம் சுதாரிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கணும். அவரே போயிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அவனை மன்னிச்சிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வரார். கிறிஸ்து நம்மளே இதுதான் மனித தன்மையுடைய ஒரு என்ன சொல்றது, அன்புக்கு சார்ந்தவர்களுடைய நடக்க வேண்டிய ஒரு கடமை. நம்ம கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். எப்போதுமே வரி பண்ணிங்க, எப்போதுமே கஷ்டப்பட்டுங்க, நிறைய விஷயத்தை போட்டு அந்த வெயிட் தாங்க முடியாமல் கடைசியில் கொலாப்ஸ் ஆகும். அப்படி இருக்க தேவையில்லை. நம்ம எப்பொழுதுமே ஒரு லைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பாரமாக இருக்கா அதை அப்படி வச்சுக்கணும். அது நம்ம வெயிட் தூக்கினே இருக்கக்கூடாது. மனசில் இருக்கிற பாரம் கூட அப்படிதான். நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மனிதன் சந்தோஷமாக இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, நிறைய வரிசை கொண்டு போயிட்டு அப்படியே சேர்த்து அப்படியே மொபைல்லாம் சொல்லிட்டு நம்மளுடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய ஒரு கிஃப்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு பாருங்க சிலுவையில் பார்க்கும் பொழுது என்ன தோணும்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் இவர்கள் என்ன செய்யறது தெரியவில்லை, அவர்கள் மன்னிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவரே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய ஜபத்தில் அப்படிதான் இருக்கு. நம்ம என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, மற்றொரு பாவம் நான் மன்னித்தால் மட்டும்தான் நீ என்னுடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது தினந்தோறும் நம்ம சொல்கிறோம். அது எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? கிறிஸ்து வந்தாங்களே, இது என்னுடைய நற்செய்தி கடைசியில் நீங்கள் ஒருவருக்கு தாம் சகோதர சகோதரியும் மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணனில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு கேட்டு பண்ணுறாங்க. இதுதான் என்ன சொல்லுது, நிலையாக கடவுள் இந்த ஒரு கட்டாயத்தை நம்ம சொல்லியிருக்காரு. நாம் எப்பொழுதுமே மற்றவங்களை மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மற்ற பகிர்ந்து. சில நேரத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம எல்லாமே அட்டைன் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க செஞ்ச பாவத்தை வேணால் நம்ம மன்னிச்சிடணும். அது ஞாபகம் இருக்கிறது ஓகே. ஆனால் மற்றவங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு முறை யாரா சாரி கேட்காங்க, அதை இமீடியட்டாக விட்டுணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால என்னுடைய திருவிழா நாம் கடந்து ஜெபிப்போம். இறைவா, உன்னுடைய இதயத்தை போல என்னுடைய இதயம் இரக்கத்தோடு நீங்கள் எப்படி என்னை மன்னிப்பீர்களோ அதுபோல் நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை தாழ்வுடைய திருவிழா மன்னிப்போம்.